ரொம்ப தூரத்துல எல்லா நாடுகளையும் கடல்களையும் நதிகளையும் தாண்டி ஒரு அற்புதமான ராஜ்யம் இருந்துதான். அங்க அர்ஜுனாங்கிற ஒரு விறகு வெட்டி ஒரு சின்ன குடிசையில தன்னோட அதிருப்தி மனைவியோட வாழ்ந்து வந்தாரு. இந்தாம்மா, இன்னைக்கு இதுதான் என்னோட வருமானம். இந்த துரு பிடிச்ச தகரத்தை வச்சுக்கிட்டு இதுக்கு மேலயும் என்னால குடும்பம் நடத்த முடியாது. ஆனா ஒவ்வொரு நாள் இதை சம்பாதிக்க எவ்வளவு உழைக்கிறேன்னு தெரியுமா? சும்மா சாக்கு போக்கு சொல்லாதீங்க. பக்கத்து வீட்டுக்காரிய பாருங்க, அவ புருஷன் ஒரு ஜோசியக்காரர். அவர் அவளுக்கு ஒவ்வொரு நாளும் பொற்காசுகள் கொண்டு வந்து கொடுக்கறாரு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்களும் ஒரு ஜோசியக்காரரானா எவ்வளவு நல்லா இருக்கும். என்னது ஜோசியக்காரனா? என்னால முடியாது, அதுக்கு வாய்ப்பே இல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளைக்கு சந்தைக்கு நீங்க ஒரு ஜோசியக்காரனா தான் போக போறீங்க. சும்மா சோழிய உருட்டி போட்டு உங்களுக்கு தோன்றது எல்லாருக்கும் சொல்லுங்க, நல்லது மட்டும் சொல்லுங்க. அர்ஜுனா தன்னோட மனைவிக்கு புரிய வைக்க எவ்வளவோ முயற்சி பண்ணாரு, ஆனா முடியல. அடுத்த நாள் தன்னோட கோடாரிய வித்துட்டு தாயக்கட்டைய வாங்கினாரு. ரொம்ப வேகமா அரசருடைய அரசவையில் இருக்கிற ஒரு மந்திரியுடைய மனைவி அவரை தேடி ஓடி வந்தாங்க. ஜோசியக்காரரே, ஜோசியக்காரரே, நான் அரசபை மந்திரியோட மனைவி. என்னுடைய மோதிரம் தொலைஞ்சு போச்சு, நீங்க தான் கண்டுபிடிச்சு தரணும். தொலைஞ்ச மோதிரத்தை கண்டுபிடிக்கணுமா? அந்த மோதிரத்தை அரசர் என்னுடைய கணவருக்கு கொடுத்தாரு. கடைசியா நான் குளிக்க போகும்போது என்னோட விரல்ல இருக்கிறத பார்த்தேன். அர்ஜுனாவுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாம திருன்னு முழிச்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல அந்த பெண்மணியோட உடையில இருந்த ஒரு கிழிசலை பார்த்து அவரோட கவனம் சிதறிக்கிட்டே இருந்தது. உடனே அவரு, அது நான் ஒரு ஓட்டைய பாக்குறேன். என்ன பாக்குறீங்க? அது ஒரு ஓட்டை. ஓட்டையா? ஆமா ஆமா, அது ஒரு ஓட்டை தான். ஏதோ ஞாபகம் வந்த மாதிரி மந்திரியோட மனைவி திரும்ப வீட்டுக்கு ஓடி வந்தாங்க. சுவத்துக்குள்ள இருக்கிற ஒரு ஓட்டையில வச்ச மோதிரத்தோட ஞாபகம் அப்ப அவங்களுக்கு வந்தது. ரொம்ப சந்தோஷப்பட்ட அவங்க அர்ஜுனாவுக்கு காணிக்கையா தங்க காசுகளை கொடுக்கறாங்க. பார்க்கவே எவ்வளவு அற்புதமா இருக்குன்னு பாருங்க. எப்படியோ கடவுள் இன்னைக்கு நம்மளை காப்பாத்திட்டாரு. அவரோட பொறுமையை நான் நாளைக்கும் சோதிக்க விரும்பல. சும்மா பேசாதீங்க. உங்களுக்கு உங்க மனைவி வேணும்னா நீங்க ஒரு ஜோசியக்காரரா இருக்கிறது தான் நல்லது. இந்த நேரத்துல அரசவையில தன்னோட கிரீடம் தொலைஞ்சு போச்சுன்னு அரசர் ரொம்பவே கவலையோட இருந்தாரு. அரசே, அரசே, எந்த ஜோசியனாலையும் உங்க கிரீடம் எங்க இருக்குன்னு சொல்ல முடியல. அப்படின்னா அத்தனை பேரையும் சிறையில தள்ளுங்க. இனிமே அவங்க இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாம இருக்கிறது ஒண்ணுதான். நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் ஒரு ஜோசியரை கூட்டிட்டு வரேன். அவரு என் மனைவிக்கு மோதிரத்தை கண்டுபிடிச்சு கொடுத்திருக்காரு. அவரால உதவ முடியும். அப்ப சரி, கூட்டிட்டு வாங்க. அடுத்த நாள் அரசருடைய ஆட்கள் அர்ஜுனாவை அரசவைக்கு அழைச்சிட்டு போனாங்க. அரசருக்கு என்னோட வணக்கங்கள். என்னை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? தொலைஞ்சு போன என்னோட கிரீடத்தை நீ உடனே கண்டுபிடிச்சு கொடுத்தாகணும். அது ஆனா அரசே. ஆனா அவன் எந்த சாக்கும் நீ சொல்லக்கூடாது. என்னோட கிரீடம் தான் என்னோட மரியாதை. நான் உன்னதான் நம்பி இருக்கேன். நீ கண்டுபிடிச்சு கொடுக்கலனா உன்னோட ஒரு கண்ணை எடுத்துருவேன், இல்லனா உன்னோட மூக்க வெட்டிடுவேன். போய் சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டு வா. அரசர் சொன்னதை கேட்டு அர்ஜுனா ரொம்ப பயந்து போயிட்டாரு. கண்ணு போகுமா மூக்கு போகுமாங்கிற பயத்திலேயே அர்ஜுனா அரசவையை விட்டு வெளியில வந்தாரு. அவரால புலம்பல நிறுத்தவே முடியல. கண்ணு போகுமா இல்ல மூக்கு போகுமான்னு புலம்பினாரு. கண்ணா மூக்கா, கண்ணா மூக்கா, கண்ணா மூக்கா, கண்ணா மூக்கா. அப்போ திடீர்னு, ஜோசியக்காரரே, அரசர் கிரீடத்தை திருடினதுக்கு எங்களை மன்னிச்சிருங்க. நான் தான் கண்ணன், இவன் தான் மூக்கன். நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. இத பத்தி அரசர்கிட்ட தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. இனிமே நாங்க திருடவே மாட்டோம். கிரீடத்தை உடனே கொண்டு போய் அரண்மனையில வச்சிடுங்க, திரும்ப இந்த பக்கம் வரவே கூடாதுன்னு திருடங்களுக்கு அர்ஜுனா உத்தரவு போட்டாரு. அரசே, என்னால கிரீடம் இல்ல திருடங்க யாரோ ஒருத்தரை தான் கண்டுபிடிக்க முடியும். என்னோட மந்திர சக்தியை பயன்படுத்தி உங்களோட கிரீடத்தை கண்டுபிடிக்கலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். என் மொத்த சக்தியை பயன்படுத்தி அந்த கிரீடத்தை அந்த இடத்துலயே வச்சுட்டேன்.
என் கிட்ட இருந்த மந்திர சக்தி எல்லாம் போயிடுச்சு. இப்போ ஒண்ணுமே இல்ல. கிரீடத்தை பார்த்த அரசருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அவர் அர்ஜுனாவுக்கு எல்லாவித செல்வ செழிப்புகளையும் வழங்க உத்தரவிட்டாரு. குழந்தைங்களா, நாம இந்த கதையிலிருந்து என்ன கத்துக்கிட்டோம்? தான் மனைவியோட பேராசத்தனத்தால பிரச்சனையில மாட்டிக்கிட்டாலும் அர்ஜுனா சரியான நேரத்துல தன்னோட திறமைய பயன்படுத்தி பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துருவாரு. அதனால குழந்தைங்களா ஞாபகம் வச்சுக்கங்க, நம்மளோட சரியான சிந்தனை நம்மளை காப்பாத்தும். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நம்ம தாத்தாக்கள் காலத்துக்கெல்லாம் முன்னாடி ஆந்திராவை ஆண்ட ஒரு சிறந்த அரசர் இருந்தார். அவர் ரொம்ப அன்பானவர், தாராள மனசுள்ள அரசர். அந்த அரசருடைய ஆட்சி வரலாற்றுல ஒரு பொற்காலமா பதிஞ்சிருக்கு. ஆனா அந்த அரசருக்கு கடவுள் நம்பிக்கை மட்டும் என்னைக்குமே கிடையாது. ஒரு நாள் 2 பேர் அரசருடைய அரசவைக்கு வந்தாங்க. எங்களோட பணிவான வணக்கங்களை ஏத்துக்கோங்க அரசே. வாங்க வாங்க, வணக்கம். சரி, யார் நீங்க? என் பேரு ஆச்சாரியா. இவன் என்னோட தம்பி ஆத்ரேயா. அப்படியா? சரி, நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? அரசர் எங்களை மன்னிக்கணும். நாங்க இந்த ராஜ்யத்து மக்கள் கிடையாது. நாங்க பக்கத்து ராஜ்யத்தை சேர்ந்த வணிகர்கள். ஒரே வியாபாரத்துல நாங்க மொத்தத்தையும் தொலைச்சிட்டோம். உங்க தாராள மனசை பத்தி நாங்க கேள்விப்பட்டோம். நீங்க எங்களுக்கு உதவுவீங்கன்னு நாங்க இங்க வந்திருக்கோம். இதுக்கு மேல நீங்க ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. காவலனே, இவங்க 2 பேருக்கும் ஆளுக்கு 10,000 பொற்காசுகளை கொடு. சிப்பாய்கள் அப்படியே செஞ்சாங்க. யாரும் கொடுக்காத நேரத்துல அரசர் கௌரவிப்பாரு. யாரும் கொடுக்காத நேரத்துல கடவுள் கொடுப்பாரு. யாரும் கொடுக்காத நேரத்துல கடவுள் கொடுப்பாரு. யாரும் கொடுக்காத நேரத்துல கடவுள் கொடுப்பாரு. ஆத்ரேயா போனதுக்கு அப்புறமும் அவருடைய வார்த்தைகள் அரசர் காதுல ஒலிச்சுக்கிட்டே இருந்தது. அதனால் அவருக்கு கோபம் வந்தது. ஆத்ரேயாவோட நம்பிக்கையை சோதிக்க அரசர் முடிவு பண்ணாரு. காவலனே, கோட்டைக்கு வெளியில யாரும் பயன்படுத்தாத சாலையில ஒரு மூட்டை தங்கத்தை வை. அந்த சாலையோட மறுமுனையில அவங்க 2 பேரையும் என்ன வந்து சந்திக்க சொல்லு. ஆச்சாரியா தான் முதல்ல நடந்து வரணும். அப்பதான் ஆத்ரேயா பாக்குறதுக்குள்ள அந்த தங்க மூட்டை ஆச்சாரியா கண்ணில் படும். ஆத்ரேயாவுக்கு அதை தான் நான் புரிய வைக்கணும். அவனுக்கு உதவி செஞ்சது இந்த அரசன் தானே தவிர அந்த கடவுள் ஒன்றும் கிடையாது. சிப்பாய்களும் அப்படியே பண்ணாங்க. எவ்வளவு அமைதியா இருக்குல்ல இந்த சாலை. என்னால இங்க கண்களை மூடிக்கிட்டு கூட நடக்க முடியும். ஆச்சாரியா தன்னோட கண்களை மூடிக்கிட்டு அந்த தங்க மூட்டையை தாண்டி நடந்து போயிட்டாரு. ஆனா அவருக்கு பின்னாடி நடந்து வந்த ஆத்ரேயா கண்கள்ல அந்த தங்க மூட்டை பட்டுடுச்சு. நடந்த விஷயத்தை பார்த்த அரசர் ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. இல்ல, இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. இது அவனுடைய அதிர்ஷ்டமா இருக்கலாம். மறுபடியும் கடைசி அவனை நான் ஒரு முறை சோதிக்க போறேன். அரசர் அரசவையில ஆச்சாரியாவுக்கு ஒரு பெரிய பூசணிக்காயை கொடுத்தாரு. அதை வீட்டுக்கு எடுத்துட்டு போகும்படியும் சொன்னாரு. அடுத்த நாள் ஆச்சாரியா, நான் கொடுத்த அந்த பூசணிக்காயில உனக்கு ஏதாவது கிடைச்சுதா? அரசரே, போற வழியில அந்த பூசணிக்காவை ஒரு காய்கறி கடைக்காரர்கிட்ட வித்துட்டேன். அதுக்கு கொஞ்சம் பணம் கிடைச்சது. என்ன? ஆனா அன்பு அரசரே,
அதே காய்கறி கடைக்காரர்கிட்ட இருந்து நான் அதே பூசணிக்காவை வாங்கினேன். அந்த பூசணிக்காவை உடைச்சு பார்த்தப்ப அதுல தங்க காசுகளா இருந்தது. கடவுள் எனக்கு ஒரு முறை இல்ல 2 முறை எனக்கு இப்படி கொடுத்திருக்காரு. அரசர் அந்த நேரத்துல தன்னோட கர்வத்தை விட்டுட்டாரு. கடவுள் இருக்காருங்கிறத நம்ப ஆரம்பிச்சாரு. ஆமா, இப்ப நான் நம்புறேன், கடவுள் இருக்காரு. குழந்தைங்களா, நாம இந்த கதையில இருந்து என்ன கத்துக்கிட்டோம்? இந்த கதையில அரசர் இரக்க குணம் உள்ளவராகவும் நல்லவராகவும் இருந்தாலும் கடவுளை புரிஞ்சுக்க மாட்டாரு. கடைசியில எல்லா செயல்களுக்கும் கடவுள் தான் காரணங்கிறத புரிஞ்சுக்குவாரு. அதனால குழந்தைங்களா ஞாபகம் வச்சுக்கங்க, கடவுள் கொடுக்க நினைச்சா அதை யாராலையும் தடுக்க முடியாது. கடவுளை நம்புங்க, பிரார்த்தனை செய்யுங்க. ரொம்ப ரொம்ப தூரத்துல பல கடல்கள், பல நாடுகள், பல நதிகளை தாண்டி ஒரு அற்புதமான பகுதி இருந்தது. அத ஒரு நல்ல அரசர் ஆண்டுகிட்டு இருந்தாரு. அங்க ஒரு ஏழை விவசாயி தொல்லை கொடுக்கிற தன்னோட மனைவி கூட ஒரு சின்ன குடிசையில வாழ்ந்து வந்தாரு. எல்லாம் என் தலையெழுத்து. நம்ம வாழற வீட்டோட நிலைமைய பாருங்க. என்னம்மா பண்றது? நான் முடிஞ்ச அளவுக்கு உழைச்சு சம்பாதிச்சுக்கிட்டு தானே இருக்கேன். நல்லா பேசுறீங்க. நான் மட்டும் ஒரு அரசியா இருந்தா. அந்த நேரம் அந்த பக்கம் உலா போய்கிட்டு இருந்த அரசன் அரசி காதுல இந்த பெண்மணி பேசுனது தெளிவா விழுந்தது. அரசே, அந்த விவசாயியோட மனைவிக்கு தன்னோட வறுமைக்கு காரணம் தான் தான்ங்கிறது இன்னும் கூட புரியல. அதை எப்படி உன்னால சொல்ல முடியும் அரசி? ஒரு குடும்ப தலைவி தான் அந்த குடும்பத்தோட நிதி நிலைமைக்கான மொத்த பொறுப்பையும் ஏத்துக்கணும். நிதி நிலைமைய சமாளிக்கிறதுல கணவன் மனைவி 2 பேருக்கும் பங்கு இருக்கணும். என் மக்கள் நிம்மதியா வாழணும்னு தான் ஏன் ஆசை. அரசே, என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. அதுக்கு உங்க அனுமதி வேணும். அரசர் அந்த விவசாயியையும் அவரோட மனைவியையும் அரண்மனைக்கு அழைச்சாரு. விவசாயியே, அரசிக்கு ஒரு நல்ல யோசனை வந்திருக்கு. ஒரு 3 மாசத்துக்கு அரசி உன்னோட குடிசையில வாழ்ந்தா உன் குடும்ப நிலைமைய மாத்த முடியும் நம்புறாங்க, உன்னோட ஏழ்மைய போக்க முடியும் நம்புறாங்க. அது அரசே, ஆனா அது என்னோட சின்ன குடிசையில எப்படி அரசியால வாழ முடியும்? கவலைப்படாதீங்க சகோதரரே, அதெல்லாம் நான் சுலபமா பழகிடுவேன். அப்படின்னா சரிங்க அரசி, உங்க விருப்பப்படியே செய்யுங்க. அது வரைக்கும் உன்னுடைய மனைவி இந்த அரண்மனையில இருக்கட்டும். அரசிக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை வசதிகளும் இவங்களுக்கும் தாராளமா கிடைக்கும். விவசாயியோட மனைவியால சந்தோஷத்தை தாங்க முடியல. அதுக்கப்புறம் வீடு ரொம்ப குப்பையா இருக்கே. என்னோட முதல் வேலையே இந்த வீட்டை சுத்தப்படுத்துறது தான். இது என்னுடைய வீடுதானா? என்னுடைய கண்களையே என்னால நம்பவே முடியலையே. சகோதரா, நான் சொல்ல போறத கவனமா கேட்டுக்கோங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் வெளியில போய் பணம் சம்பாரிச்சுட்டு வரணும். அதே நேரத்துல ஒரு சில நாட்கள்ல பணம் சம்பாதிக்க முடியலனாலும் பரவாயில்ல. ஆனா தினமும் வீட்டுக்கு வரும்போது மறக்காம ஒரு குச்சியாவது கொண்டு வரணும். சரிங்க அரசி, உங்க விருப்பப்படியே நான் நடந்துக்கிறேன். விவசாயியோட வருமானத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் அரசி பணம் சேமிக்க ஆரம்பிச்சாங்க. அதை வச்சு வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்க ஆரம்பிச்சாங்க. அதே நேரத்துல அரண்மனையில அரசியுடைய நகைகள் எல்லாம் அங்க இங்கன்னு குப்பை மாதிரி சிதறி கிடந்தது. இது அரசருக்கு ரொம்ப கவலையை கொடுத்தது. அரசி திரும்ப வரணும்னு அவர் காத்துக்கிட்டு இருந்தாரு.
3 மாசம் முடியும் போது விவசாயியோட வீடு புத்தம் புதுசாய் இருந்தது. அவரோட வருமானத்துல அவங்க புதுசா நிலமும் வாங்கினாங்க, அதோட பசுவும் வாங்கினாங்க. அட, இது என் வீடுதானா? நம்பவே முடியல. நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அரசியாரே. விவசாயி நன்றி சொன்னாரு. இதோ பாருமா, நாட்டுக்கே அரசரா இருந்தாலும் அவருக்கு 1000 பேர் அறிவுரை சொல்றவங்க இருந்தாலும் மனைவி பொறுப்பானவளா இருந்தாதான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அதனால செழிப்பான வாழ்க்கை வேணும்னா 2 பேரும் சேர்ந்து திட்டமிட்டு அளவா செலவு பண்ணணும். விவசாயியோட மனைவி தவற உணர்ந்து வெக்கத்தால தலை குனிஞ்சு நின்னாங்க. குழந்தைங்களா, நாம இந்த கதையில இருந்து என்ன கத்துக்கிட்டோம்? விவசாயி மனைவியோட பொறுப்பில்லாத தனமும் சண்டை போடுற புத்தியும் தான் அவங்க ஏழ்மையா இருக்கிறதுக்கு காரணம். அதனால குழந்தைங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம எந்த வேலை செஞ்சாலும் பொறுப்போட செய்யணும். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, அதாவது அரசர்கள் ஆட்சி செஞ்ச காலத்துல ரொம்பவே அழகான ஒரு ராஜ்யம் இருந்துச்சு. அதோட அரசர் மார்க்கஸ். ஒரு நாள் அரசர் மார்க்கஸ் அவரோட அறையில கண்ணாடியில அவரை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அட, நம்பவே முடியல, நான் எவ்வளவு அழகா இருக்கேன். கம்பீரமாவும் வீரமாவும் இருக்கேன். அரசன்னா இப்படிதான் இருக்கணும். என்னை விட அழகான அரசர்கள் இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்க என்னுடைய வீரர்களை உலகம் முழுவதும் தேட சொல்ல போறேன். அவரை நினைச்சு அரசர் பெருமைப்பட்டாரு. அரசருக்கு ஆணவம் அதிகமாயிடுச்சு. இது நல்லதுக்கே இல்ல. இவருக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கிறேன். அந்த குட்டி தேவதை ஒரு மாயாஜால மந்திரத்தை சொன்னான். அச்சச்சோ, என்னது இது? அரசனான எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு? எனக்கு திடீர்னு கழுத காதுகள் எப்படி முளைச்சுது? அரசர் கவலைப்பட்டாரு. வீரர்களே, உடனே நாவிதனை தனியா என்னுடைய அறைக்கு வர சொல்லுங்க. ஒரு நாவிதர் வந்தாரு. அச்சச்சோ, ரொம்ப பயமா இருக்கு. நான் இங்க இருந்து போறேன். அவர் தப்பிக்க முயற்சி பண்ணப்போ காவலாளிகள் அவரை பிடிச்சிட்டாங்க. அரசரோட உத்தரவுப்படி அவரை சிறையில அடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்த எல்லா நாவிதர்களும் அரசரை பார்த்து பயந்தாங்க. அரசரோட உண்மையான உருவத்தை பார்த்ததால எல்லாரும் சிறையில் அடைக்கப்பட்டாங்க. கடைசியா ஒரு நாவிதர் வந்தாரு. அவர் பேரு பிரைன். அரசரை சந்திக்க போறாரு. அரசரே, நான் என்ன செய்யணும்? நீ வேலை தொடங்கறதுக்கு முன்னாடி நீ இப்ப பார்க்க போறத பத்தி யாருக்கு எதுவும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு வாக்குறுதி கொடு. என் மேல சத்தியம், நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அச்சச்சோ, என்ன இது? நான் பார்க்கிறது உண்மையா? ஆமா, இங்க இருந்து தப்பிச்சு போகணும்னு முயற்சி பண்ண மத்தவங்க மாதிரி நீயும் தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும். இல்ல அரசே, நான் போக மாட்டேன். இங்கே இருக்கேன். அப்ப சரி, என்னுடைய கழுது காதுகளை மறைக்கிற மாதிரி உடனே செயற்கை முடிய செஞ்சு கொடு. அரசரோட உத்தரவுப்படி அந்த நாவிதர் அரசருக்கு ஒரு டோப்பா முடிய தயார் பண்ணி கொடுத்தாரு. இந்தா 10,000 பொற்காசுகள் வாங்கிக்கோ. ஆனா இந்த ரகசியத்தை யாருக்கிட்டையும் நீ சொல்லக்கூடாது. பிரைன் வீட்டுக்கு வந்துட்டாரு. அரசர் உங்களை எதுக்காக கூப்பிட்டாருங்க? வேண்டாம், என்கிட்ட அதை பத்தி எதுவும் கேட்காத அப்படின்னு பிரைன் சொன்னாரு. அரசரோட ஒரு ரகசியம் எனக்கு தெரியும். ஆனா அதை பத்தி நான் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. ஆனா என்னால சொல்லாம இருக்க முடியலையே.
நீங்க கவலைப்படாம இருங்க. உங்களுக்கு ஒரு நல்ல யோசனை சொல்றேன். பிரைனோட மனைவி ஒரு யோசனை சொன்னாங்க. காட்டுக்கு போய் ஒரு மரத்துக்கிட்ட அந்த ரகசியத்தை சொல்ல சொன்னாங்க. நம்ம அரசருக்கு கழுதக்காது இருக்கு. பிரைன் நிம்மதியா அங்கிருந்து போயிட்டாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒருத்தர் பிரைன் ரகசியம் சொன்ன அதே மரத்தை வெட்டி ட்ரம் தயாரிச்சாரு. அன்னைக்கு அரசரோட பிறந்த நாள். எல்லாரும் ஒரே இடத்துல கூடியிருந்தாங்க. அந்த நபர் ட்ரம்ஸ் வாசிச்சாரு. பிரைன் ரகசியம் சொன்ன அதே மரத்துல செஞ்ச ட்ரம் தான் அது. அப்போ என்ன நடந்துச்சுன்னா, அரசருக்கு கழுதக்காது இருக்கு, அரசருக்கு கழுதக்காது இருக்கு, அரசருக்கு கழுதக்காது இருக்கு, அரசருக்கு கழுதக்காது இருக்கு. அரசர் பயந்ததுல கிரீடம் கீழே விழுந்துருச்சு. அரசர் ரொம்ப தூரமா காட்டு பகுதிக்கு தப்பிச்சு போயிட்டாரு. திரும்ப வரவே இல்லை. அழக விட அறிவுதான் முக்கியம்னு அன்னைக்கு அவரு உணர்ந்தாரு. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த குட்டி தேவதை கழுதக்காத மறைய வச்சிடுச்சு. ரொம்ப நாள் கழிச்சு அவரோட காவலாளிகள் அரசர் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவரை ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. குழந்தைங்களா, நாம இந்த கதையிலிருந்து என்ன கத்துக்கிட்டோம்? மார்க்கஸ் அரசர் தன்னோட அழக நினைச்சு கர்வமா இருந்ததால குட்டி தேவதை அவருக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்தாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க குழந்தைங்களா, அழக விட அறிவுதான் உயர்ந்தது. பல வருஷங்களுக்கு முன்னாடி சைனா நாட்டை அரசர் வு ஆண்டுகிட்டு இருந்தாரு. அவருக்கு தோட்டங்கள்னா பிடிக்கும். அவர்கிட்ட நிறைய பெரிய பெரிய தோட்டங்கள் இருக்கு. அதெல்லாமே ரொம்ப அழகா இருக்கும். அந்த தோட்டத்துல ஒரு நைட்டிங்கேல் வாழ்ந்துட்டு இருக்கு. அது தினமும் இனிமையான பாடல்களை பாடும். அரசரை தவிர எல்லாரும் அதோட பாட்டை ரசிச்சாங்க. அரசே, அரசே, ஒரு முக்கியமான செய்தி கொண்டு வந்திருக்கேன். ஜப்பான் நாட்டு அரசர் நாளைக்கு நம்ம அரண்மனைக்கு வர்றதா தகவல் அனுப்பி இருக்கிறாரு. இது பெருமைக்குரிய விஷயம். அவருக்கு எல்லா மரியாதையையும் மிகவும் சிறந்த முறையில செய்யுங்க. அரசர் வுவுடைய கட்டளைப்படி ஜப்பான் நாட்டு அரசர் சைனாவுக்கு வந்தப்போ ரொம்ப மரியாதையோட பார்த்துக்கிட்டாங்க. அவர் தன்னுடைய நாட்டுக்கு கிளம்பும் போது மரத்துல பாட்டு பாடிக்கிட்டு இருந்த நைட்டிங்கேலை பார்த்தாரு. அதோட பாட்டை அவரு ரொம்பவே ரசிச்சாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஜப்பான் நாட்டு அரசர் ஒரு கடிதம் அனுப்பியிருக்காரு. தாமதிக்காம உடனே அதை பிரிச்சு படி. சீனாவில் நான் தங்கி இருந்த நாட்கள் என் வாழ்க்கையிலே மிகவும் அற்புதமான நாட்கள். எனக்கு அளித்த மரியாதையை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதை விட உங்க தோட்டத்துல கேட்ட நைட்டிங்கேல் பாட்டை என்னால மறக்கவே முடியல. அது ரொம்ப இனிமையாகவே இருந்தது. என்னோட தோட்டத்துல ஒரு நைட்டிங்கேல் இருக்கா? இதுவரைக்கும் அதோட பாடல நான் கேட்கவே இல்லையே. அரசர் நைட்டிங்கேலை உடனே கூட்டிட்டு வர சொல்லி உத்தரவிடுறாரு. உன்னோட குரல் கேட்கவே ரொம்ப இனிமையா இருக்கு, அழகான குட்டி பறவையே. அரசர் நைட்டிங்கேலை தன்னோட அரண்மனையிலேயே வச்சுக்கிட்டு அதோட பாடல்களை ராப்பகலா ரசிச்சுக்கிட்டே இருந்தாரு. கொஞ்ச நாள்லயே அரசரும் நைட்டிங்கேலும் நெருங்கிய நண்பர்கள் ஆயிட்டாங்க. ஒரு நாள், அரசே, அரசே,
ஜப்பான் நாட்டு அரசர் உங்களுக்கு ஒரு பரிசு அனுப்பி இருக்கிறாரு. அவர் அனுப்பிய பரிசு அழகான நைட்டிங்கேல் பொம்மை. அதுக்கு கீ கொடுத்தாலே போதும், அழகான பாடல்களை பாடுது. எனக்கு இந்த பறவை பொம்மை ரொம்பவே பிடிச்சிருக்கு. காவலனே, அது உடனே கொண்டு போய் என்னோட அறையில பத்திரமா வை. அரசர் அந்த பொம்மை நைட்டிங்கேல் பாடலை ரசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இனித்தான் அவருக்கு தேவையில்லைன்னு நினைச்சு நைட்டிங்கேல் பறந்து போயிடுச்சு. திடீர்னு ஒரு நாள் பொம்மை பாட்டு பாடுறத நிறுத்திடுச்சு. அரசர் ஊ அவர்களே, உலகத்துல இருக்கிற எல்லா பொம்மை தயாரிப்பாளர்களும் அந்த பாடும் பறவை பொம்மையை சரி பண்ண முயற்சி பண்ணாங்க. ஆனா யாராலையும் முடியல. அப்பதான் அரசர் தன்னோட தவற உணர ஆரம்பிச்சாரு. பொம்மை நைட்டிங்கேல் வந்த உடனே தன்னோட நண்பனான நைட்டிங்கேலை அலட்சியப்படுத்தி இருக்க கூடாது. சில நாட்களுக்கு அப்புறம் அரசருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுச்சு. அவர் எதுவும் சாப்பிடுறதில்ல. அவருக்கு ரொம்ப பிடிச்ச நைட்டிங்கேல் பாட்டை கேட்டா மட்டும்தான் அவரால் உயிர் பிழைக்க முடியும். இல்லைன்னா நம்ம அரசரை நாம எல்லாரும் இழந்துட வேண்டியதுதான். எல்லாரும் கவலையோட இருந்தாங்க. குட்டி பறவையே, என்னோட நண்பனே. நைட்டிங்கேல் சந்தோஷமா வந்து அவரோட கையில உட்கார்ந்துச்சு. நட்புக்கு உதாரணமா அப்ப இருந்து இவங்க 2 பேரும் இணை புரியாத நண்பர்களா சந்தோஷமா இருந்தாங்க. குழந்தைங்களா, நாம இந்த கதையில இருந்து என்ன கத்துக்கிட்டோம்? ஒரு போலியான பொம்மைக்காக உண்மையான நண்பனை இழந்த பேரரசர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அதனால எக்காரணத்தை கொண்டும் நாம நம்மளோட நண்பர்களை பிரியக்கூடாது. இன்னும் நீங்க நிறைய கதைகளை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்கள் குடும்பத்தாரோட சேர்ந்து மேஜிக் பாக்ஸ் உடைய வீடியோ பார்த்து மகிழுங்க. மேஜிக் பாக்ஸ் தமிழ், சந்தோஷமா பல விஷயங்களை கத்துக்கக்கூடிய களம் தான் இது. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.